திராவிடர் கழக கயவர்கள் ஏதோ தமிழகத்தில் மட்டுமே சாதிகள் இருப்பது போலவும் உலகில் வேறெங்குமே சாதிகள் இல்லாதது போலவும் எனவே தமிழர்கள் உலகம் காணா குற்றவாளிகள் போலவுமே குற்றஞ்சாட்டுவது எவ்வளவு பெரிய வேடிக்கை என்று பாருங்கள். உலகெங்கும் தொழிற்குளங்களின் வழிவந்த சாதி பெயர்கள் இன்றும் வழமையில் உள்ளன என்று முந்தைய விடயத்திலேயே குறிப்பிட்டிருந்தோம். இன்னும் சொல்ல போனால் பெண்களும் சாதி பட்டங்களை போட்டுக் கொள்ளும் வழக்கம் தமிழகத்தில் இல்லவே இல்லை என்பதும், ஆனால் அது உலகெங்கும் உள்ளது என்பதும் தான் யதார்த்தம். லக்ஷ்மி மேனன் என்றும், ஷில்பா ஷெட்டி என்றும், ஐஸ்வர்யா ராய் என்றும், அக்ஷரா கவுடா என்றும், ராணி முகர்ஜி என்றும், மாதுரி தீக்ஷித் என்றும், சுஷ்மிதா சென் என்றும், கரிஷ்மா கபூர் என்றும், தீபிகா சிங் என்றும் பெண்களும் கூட தங்களது சாதி பெயர்களை தமது பெயரோடு போட்டுக்கொள்ளும் வழமை தமிழகத்தை தவிர இந்தியாவெங்கும் உள்ளது. ஆனால் அங்கெல்லாம் சாதி ஒழிக்க வேண்டும் என்று ஒரு காலத்திலும் இயக்கங்கள் முளைக்கவில்லை. தீண்டாமைக்கு எதிராக மட்டுமே அங்கெல்லாம் இயக்கங்கள் நடந்தன. அதுவே சரியானதும் கூட. அது மட்டுமல்ல, அருந்ததி ராய் என்பவர் புக்கர் பரிசு பெற்ற உலகறிந்த எழுத்தாளர். அவர் தனது குலப்பட்டமான ராய் என்பதை தனது பெயரோடு போட்டுக்கொள்கிறார். ரோமிலா தாப்பர் என்ற வரலாற்று ஆய்வறிஞர் தனது குலப்பட்டமான தாப்பர் என்பதை தனது பெயரோடு போட்டுக்கொள்கிறார். நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் என்பவரின் பெயரில் உள்ள சென் என்பதும் குலப்பட்டமே. நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூரின் பெயரில் உள்ள தாகூர் என்பதும் அவரது குலப்பட்டமே. இந்திய விடுதலை போரின் நாயகனான சுபாஷ் சந்திர போஸின் பெயரில் உள்ள போஸ் என்பதும் குலப்பெயரே. ஏன் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் பெயரில் உள்ள காந்தி என்பதும் அவரது குலப்பெயரே. இப்படி உலகறிந்த இந்திய தலைவர்களே தமது குலப்பெயர்களை பயன்படுத்தும் போது தமிழன் தனது குலப்பெயரை பயன்படுத்துவது மட்டும் எப்படி தவறாகும்? நம்மை சாதி வெறியர் என்று குற்றஞ்சாட்டும் தெலுங்கரின் சொந்த நாடான ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுகளும் ஜெகன்மோகன் ரெட்டிகளும் மாறி மாறி அரசாட்சி நடத்துவதும் அங்கு சாதி ஒழிப்பு பற்றி எந்த சலசலப்பும் இல்லை என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வெங்காய ராமசாமி பற்றி பெரியார் என்ற பெயரில் தயாரித்த ஒரு அபாண்ட திரைப்படத்தை சாதி ஒழிப்பு பற்றி வாய்கிழிய பேசிய ஸ்டாலின்கள் ராமசாமி நாய்க்கர் என்ற சாதி பட்டத்தோடு தான் ஆந்திராவில் வெளியிட்டனர் என்பதிலிருந்து சாதி ஒழிப்பு கொள்கை என்பது தமிழரை மட்டுமே எய்த்தாள உண்டான கோட்பாடு என்பதை உணருங்கள். இந்தியாவில் எங்குமே இல்லாமல் சாதி ஒழிப்பு சதி தமிழகத்தில் மட்டும் நிகழ்ந்ததற்கான காரணம் தமிழரின் நில உடைமையில் பாதியையும் தமிழகத்தின் தொழில் வளமையில் பெரும் பகுதியையும் வைத்திருக்கும் சிறுபான்மை வந்தேறி தெலுங்கினம் தமிழர் மீது தனது ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள கை கொண்ட சதியே. சிலவற்றை இங்கு கூர்ந்து கவனியுங்கள். தமிழகத்தில் முதலாக சாதி ஒழிப்பை முன்னெடுத்தது யார்? தெலுங்கன். தமிழகத்தில் ஆளும் வர்க்கமாக இருப்பவன் யார்? தெலுங்கன். இதிலிருந்து சாதி ஒழிப்பு என்பது தெலுங்கனின் ஆதாயம் என்பதை உணருங்கள். இன்னும் ஒரு யதார்த்தமான உண்மையையும் கருத்தில் கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் சாதி ஒழிப்பு சதி நிகழ்ந்தது. அதே சமயம் இங்குதான் வந்தேரிகள் தொடர்ந்து நம்மை ஆள்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் இங்கு பெரும்பான்மையாக உள்ள தமிழர் தமிழக ஆட்சியை கைப்பற்றுவதும் குதிரை கொம்பாகவே உள்ளது. ஆனால் சாதி ஒழிப்பு சதி நிகழாத ஏனைய இந்தியாவில் அந்தந்த மண்ணின் மக்களே ஆள்கின்றனர். இதிலிருந்து சாதி ஒழிப்பு என்பது தமிழரின் நிரந்தரமான வீழ்ச்சிக்கான விஷம் என்பது புரியவில்லையா?